சட்டம் ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பு. சிங்கப்பெண் சிறப்பு படைக்கு ரூபாய் 354 கோடி ஒதுக்கீடு. போதைப் பொருட்களை ஒழிக்க 65 ஸ்டிங் பிரிவுகள் மற்றும் மறுவாழ்வு நிதியாக ரூபாய் 70 கோடி. காவல் குடும்பங்களுக்கான குடியிருப்புக்கு ரூபாய் 431 கோடி. அண்ணல் அம்பேத்கர் வெளிநாட்டு உயர்கல்வி உதவித்தொகை. சர்வதேச பல்கலைக்கழகங்களில் படிக்கும் மாணவர்களுக்கு தலா 36 லட்சம் வரை நிதி உதவி. அதாவது 362 மாணவர்களுக்கு ரூபாய் 131 கோடி ஒதுக்கீடு. அரண் காப்பகங்கள். திருநங்கைகளுக்காக 5 மாவட்டங்களில் அரண் காப்பகங்கள் மற்றும் 15 மாவட்டங்களில் தற்காலிக தங்கும் இல்லங்கள். டிஎன் ஷோர் திட்டம். கடலூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களில் 2500 ஹெக்டரில் புதிய அலையாத்தி காடுகள் உருவாக்கப்படும். மின்சார வாகனங்கள். 5 ஆண்டுகளில் 20,000 பொது இவி சார்ஜிங் நிலையங்களுக்கு 50 கோடி. வீடுகளில் அமைக்க ரூபாய் 5 கோடி. போக்குவரத்து துறை 13,561 கோடி ஒதுக்கீடு. ஓசூர் வரை மெட்ரோ ரயிலை நீட்டிக்க கர்நாடக அரசுடன் பேச்சுவார்த்தை. சென்னையின் புதிய மாஸ்டர் பிளான். ரூபாய் 25,000 கோடியில் சர்வதேச தரத்திலான சென்னை வளர்ச்சி திட்டம். மண்ணின் மகள் திட்டம். ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியின பெண் விவசாய தொழிலாளர்களை நில உரிமையாளர்களாக மாற்ற நிதி உதவி மற்றும் நவீன விவசாய பயிற்சி. டிஎன் சிங்கிள் விண்டோ 3.0 தொழிற்துறைகளுக்கான ஒரே கட்ட அனுமதி முறை. டிஎன் சிங்கிள் விண்டோ 3.0 தொழிற்துறைகளுக்கான ஒரே கட்ட அனுமதி முறை. 1.5 டிரில்லியன் பொருளாதாரம். 2035-36 1.5 டிரில்லியன் பொருளாதாரத்தை எட்டுவதே இலக்கு. சுகாதார வரவு செலவு திட்டம். 23,353 கோடி ஒதுக்கீடு. அண்ணன் சீர்திட்டம். மணப்பெண்ணுக்கு 8 கிராம் 1 சவரன் தங்க நாணயம் மற்றும் பட்டுச்சேலை ஒதுக்கீடு 812 கோடி. டிஎன் ஸ்பார்க் ஸ்கீம். 2600 கூடுதல் பள்ளிகளுக்கு விரிவாக்கம். பிறந்த குழந்தைகளுக்கு தங்கம். அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் ஒதுக்கீடு 560 கோடி. வெற்றி திறன் பயிற்சி திட்டம். 1 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பயிற்சி. முதற்கட்டத்தில் 20,000 பேருக்கு மாத உதவித்தொகையுடன் பயிற்சி. அதுக்கு ரூபாய் 150 கோடி. வெற்றி மடிகணினி திட்டம். மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்க ரூபாய் 2,000 கோடி ஒதுக்கீடு. ஒலிம்பிக் மையங்கள். ரூபாய் 50 கோடியில் 10 சிறப்பு ஒலிம்பிக் பயிற்சி மையங்கள். செயற்கை நுண்ணறிவு. ரூபாய் 2,000 கோடி ஒதுக்கீடு. 6 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஏஐ மற்றும் ரோபோட்டிக்ஸ் கல்வி. சூப்பர் கிளீன் அண்ட் சூப்பர் கேம்பஸ். 10,000 பள்ளிகளில் தூய்மை மற்றும் சுகாதாரம் பேண திட்டம். பள்ளிகள் நவீனமயமாக்கல். 3,734 அரசு பள்ளிகளை மேம்படுத்த ரூபாய் 300 கோடி. இலவச மின்சாரம். 200 யூனிட் இலவச மின்சாரம் அறிவிப்பு. சுதந்திரத்திற்கு பிறகு தமிழ்நாட்டின் வளர்ச்சி, கல்வி மற்றும் சமூக நீதியை மையமாக கொண்டு பட்ஜெட்கள் வடிவம் பெற்றன. காமராஜர் காலத்தில் மதிய உணவு திட்டம், பின்வந்த ஆட்சிகளில் இலவசங்கள் மற்றும் தொழில்துறை வளர்ச்சி என பட்ஜெட்டின் கவனம் மாறிக்கொண்டே வந்துள்ளது. இந்த பட்ஜெட் அடிப்படையில் 3 முக்கிய தூண்களை கொண்டுள்ளது. ஃபர்ஸ்ட் ஒன் சமூக நலன் அண்ட் இலவசங்கள், அதாவது வால்ஃபேர் அண்ட் டைரக்ட் பெனிஃபிட்ஸ். குடும்பங்களின் நேரடி செலவை குறைக்க தங்கம், மணப்பெண் அண்ட் குழந்தை, லேப்டாப், 200 யூனிட் இலவச மின்சாரம் ஆகியவை வழங்கப்படுகின்றன. எதிர்கால கல்வி அண்ட் ஏஐ ஃபியூச்சர் ஸ்கில்ஸ். மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்குவதோடு நின்றுவிடாமல் 6ஆம் வகுப்பிலிருந்தே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கற்றுத்தருவது, இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளிப்பது எதிர்கால வேலைவாய்ப்பை உறுதி செய்யும். பசுமை மற்றும் உள்கட்டமைப்பு. கிரீன் எனர்ஜி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இவி சார்ஜிங் நிலையங்கள் மற்றும் சென்னை வளர்ச்சி திட்டங்கள் மூலம் நவீன தமிழ்நாட்டை உருவாக்குவது. பின்லாந்து நாடு தனது மாணவர்களுக்கு சிறுவயதிலேயே ஏஐ மற்றும் டிஜிட்டல் கல்வியை கட்டாயமாக்கியது. அதேபோல தமிழ்நாடு தனது பாடத்திட்டத்தில் ஏஐயை சேர்ப்பது தமிழக இளைஞர்களை உலகளவில் போட்டி போட வைக்கும். நார்வே நாடு சார்ஜிங் நிலையங்களை அதிகரித்ததன் மூலம் 80% மின்சார வாகன பயன்பாட்டை எட்டியது. தமிழ்நாட்டின் 20,000 இவி சார்ஜிங் நிலையங்கள் திட்டம் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைத்து புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும். தமிழ்நாடு இந்தியாவின் 2வது பெரிய பொருளாதார மாநிலம். தமிழ்நாடு 1.5 டிரில்லியன் இலக்கை அடைந்தால் அது இந்தியாவின் 5 டிரில்லியன் பொருளாதார கனவுக்கு மிகப்பெரிய தூணாக அமையும். புதிதாக பொறுப்பேற்றுள்ள டிவிகே அரசின் முதல் பட்ஜெட் இது.
மணப்பெண்ணுக்கு 1 சவரன் தங்கம் பிளஸ் பட்டுச்சேலை மற்றும் குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் போன்ற திட்டங்கள் மக்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்துள்ளன. அதே நேரத்தில் தேர்தல் வாக்குறுதியான ரூபாய் 2500 மகளிர் உரிமை தொகை மற்றும் 6 இலவச கேஸ் சிலிண்டர்கள் இடம்பெறாதது குறித்த அரசியல் விவாதங்களும் சூடுபிடித்துள்ளன. நாம் இந்த பட்ஜெட்டை பயன்படுத்தி எப்படி பணத்தை சேமிக்கலாம் மற்றும் முதலீடு செய்யலாம்? 200 யூனிட் இலவச மின்சாரத்தை பயன்படுத்தி மாதத்திற்கு 500 முதல் 1500 வரை சேமிக்க முடியும். கூடுதலாக வீடுகளில் சோலார் அமைக்க அரசு தரும் 1 லட்சம் வரையிலான மானியத்தை பயன்படுத்தி உங்கள் மின்சார கட்டணத்தை நிரந்தரமாக பாதியாக குறைக்கலாம். எரிபொருள் அதாவது பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க இப்போதே EV வாகனங்களுக்கு மாறுவது நல்லது. 20,000 சார்ஜிங் நிலையங்கள் வரவிருப்பதால் சார்ஜிங் பற்றிய பயம் தேவையில்லை. தமிழ்நாடு அரசு ஏஐக்கு 2000 கோடியும் EVக்கு 50 கோடியும் ஒதுக்குகிறது. எனவே இந்திய பங்குச்சந்தையில் ஏஐ, செமிகண்டக்டர், EV பேட்டரி மற்றும் கிளீன் எனர்ஜி சார்ந்த பரஸ்பர நிதிகளில் முதலீடு செய்வதை பரிசீலிக்கலாம். ஓசூர் மெட்ரோ விரிவாக்கம் மற்றும் தென் சென்னை வளர்ச்சி பகுதிகளில் நிலம் அல்லது வீடுகளில் முதலீடு செய்வது நீண்ட காலத்தில் நல்ல லாபம் தரும். பங்குச்சந்தை மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. முதலீடு செய்யும் முன் உங்கள் நிதி ஆலோசகரை கலந்தாலோசிக்கவும்.